படிச்சு கொண்டிருப்பேன் நேரம் இதுக்குள்ளாலையும் போகும் அந்த பயத்திலையும் நிற்கும் காலையிலாம் காலையில் பேசாலும் வரல கடலோட இதான் படிப்பிச்சாட நீங்களும் 2 பேர் இருக்கீங்க கிரிதரன் அடுத்து நீங்க ஒரு ஆள் நீங்க 2 பேர் நினைச்சீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய பிள்ளைகளை வந்து நம்ம சைட்ல வந்து எடுக்க வைக்கலாம் பயாலஜிக்கல் எடுக்க வைக்கலாம் அதை நீங்க செய்வீங்களா? சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாம கிடக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். நாங்க என்ன சொன்ன கஷ்டப்பட்ட குடும்பம் படிக்கிற வழியில் இருக்குதான். ஆனா டியூஷன் இல்ல நம்ம ஊர்ல வெளியூருக்கு போகணும் சில வசதி இல்லாத ஓகே சிலவுக்கு காசு இல்ல வேற வந்து இனிமேல் படிக்க வேணும்னு சொல்லி அந்த படிப்பு போதும் ஃபுல்லா வந்து பற்றை காடு இந்த பற்றை காட்டுக்குள்ள வந்து ஆனந்த கண்ணீர் சேர்ந்து சந்தோஷமா ஓய லெவல்ல வந்து 9 எடுக்கிற ஆக்கள் வந்து சில ஆக்கள் வந்து கெம்பேஸ் போகாமலே இருப்பாங்க. அதுவே வந்து ஓய லெவல்ல வந்து சாதாரண சித்திகளை பெற்று கெம்பேஸ் போனாக்கள் இந்த மருத்துவ இந்த படிப்பு வந்து நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு நம்மளுடைய ஊருக்கு மாத்திரம் இல்லாம ஒட்டுமொத்த நம்மளுடைய மாவட்டத்துக்கு வந்து உங்களுடைய சேவை வந்து இருக்கணும் மட்டும் நான் விரும்புறேன். ஒரு 10 பேர் அதுவும் கூட சைட்ல இருந்து நீங்க மருத்துவ கூடத்துக்கு அனுப்புவீங்களா? என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய ஊரில் நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். எங்களுடைய மண்ணில் அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. இப்போ தமிழின் பார்த்து இந்திஸ் வீடியோ பார்த்து நீங்கள் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க இதை வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்காக வேண்டி. அந்த வகையில் எங்களுடைய கிராம மக்களே வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு 2 மாணவர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகின்றாங்க. இதில் ஒரு மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்குது. 2 மாணவர்கள் எங்களுடைய கிராமத்திலிருந்து முதல் தடவையாக வந்து பயாலஜிக்கல் பாடம் எடுத்து மருத்துவ கூடம் படித்தவங்க. அப்போ அதில் மதுஜன் அடுத்தது கிரிதரன் இவங்கள் 2 பேருக்கும் வந்து எங்களுடைய மக்கள் நாயகன் உறவுகள் சார்பாக வந்து முதலாவது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போ அந்த வகையில் இப்போ இந்த வீடியோவில் மதுஜன் அவர்களை வந்து நாங்கள் ஒரு நேர்காணல் செய்ய போகின்றோம். இப்போ அடுத்த வீடியோவில் கிரிதரன் அவரை பற்றி நாங்கள் அப்படி போடுவோம். அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயாலஜிக்கல் ஸ்ட்ரீம்ன்றது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாடம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் பயாலஜிக்கல் ஸ்ட்ரீமில் வந்து மதுஜன் அவர்கள் வந்து பெரிய சித்தியை எடுத்து மெடிசனுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த வகையில் இப்போ இந்த இந்திஸ் வீடியோவிலே நான் இப்போ நிற்கிற இடத்தை வந்து காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வருடம் 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் வந்து மின்சாரம் வந்து இல்லை. மண்ணெண்ணெய் விளக்குலாம் வந்து நாங்கள் படிக்கிற அறிக்கிட்டோம் எல்லாமே வந்து மண்ணெண்ணெய் விளக்கு தான். அப்போ அதை தான் வந்து நம்பி இருந்தோம். அது மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து காட்டு யானைகள தொல்லை அதிகம். காட்டு யானைன்னு சொன்னால் பகல் நேரங்களில் இப்போ நாங்கள் பக்கத்தில் இப்படி போனாலே வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் காட்ட முடிஞ்சால் காட்டுவேன். அப்போ அப்படி தான் வந்து எங்களுடைய இந்த கிராமம் வந்து அதோட வந்து எங்களுடைய கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் அடுத்தது கல் உடைக்கும் தொழில் இந்த 2 தொழிலையும் தான் வந்து நம்பி இந்த இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நிறைய மக்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இது 2ஐயும் தான் வந்து பிரதானமான தொழிலாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த கருங்கல் உடைக்கிற நிறைய பேர் வந்து நீங்கள் இப்போ எழுவாங்கல் இருந்தாலும் இப்போ உங்களுக்கான கருங்கல் வந்து கொண்டிருக்கும். அந்த கருங்கல் வந்து எங்கேருந்து வருது என்று தெரியாமல் இருக்கும். எங்களுடைய கிராமத்திலிருந்து அது வருது. அப்போ அந்த வகையில் இப்போ இந்த மதுஜன் இருக்கக்கூடிய இந்த சூழலை வந்து அப்படியே காட்டுறோம் பாருங்க. வளைச்சு ஃபுல்லாக பாருங்க. அப்படியே இதெல்லாம் வந்து பாருங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து மலைகள் தான், மலைக்குன்றுகள். இந்த இருக்கிற எல்லாம் வந்து மலைக்குன்றுகள். இப்போ வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுமென்னு தெரியல. இப்போ பற்றை காடுகளா நிரம்பி இருக்கிறதால இந்த மலைக்குன்றுகள் தெரியாமல் இருக்கும். ஃபுல்லாக வந்து பற்றை காடு. இந்த பற்றை காட்டுக்குள்ளாம வந்து ஒரு தனியார் ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய வீடும் வந்து இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து யானைகளும் யானை வேலிகளும் இங்கே பாருங்க. இந்த பார்க்கக்கூடிய உங்களுக்கு விளங்கும் எப்படியான சூழல் உண்டு. இப்போ இப்படி ஒரு சூழலில் இருந்து இந்த ஒரு மாணவன் இந்த ஒரு தம்பி வந்து மருத்துவ படத்திற்கு போகின்றான். எனக்கு அதை வந்து பேசும்போதே வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு விட வார்த்தைகள் வரல என்ன பேசுகிற அப்படின்ற வரல. எங்களுடைய கிராமத்திலிருந்து என்ஜினியர் அடுத்தது மருத்துவர் ஏதோ கலைத்துறை இப்படியாக அனைத்து துறைகளையும் வந்து அனைவருமே வந்து கால் பதிக்கப்பட்டது. உண்மையிலே வந்து சந்தோஷம். சரி உள்ளே போயிட்டு மதுஜன் அவர்களுடைய அவங்களோட அப்பா அம்மாவுடைய நம்ம வந்து கொஞ்சம் பேசிட்டு அப்படியே போகலாம். ஓகே வணக்கம் மது. வணக்கம். வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடியே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டோம் வீடியோக்காக வேண்டி. இப்போ திரும்பியும் வந்து நான் 2வது தடவை அந்த தம்பிக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? ஓகே. இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் அதிகமான கேள்விகள் கேட்க விரும்பல. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ நம்ம இந்த ஒரு சூழல்ல இருந்து நான் இப்போ வரக்குள்ளே வந்து நான் இந்த நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து நான் காட்டியிருந்தேன். இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன்லையும் சொல்லியிருந்தேன் 2 மாணவர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து பயாலஜிக்கல் ஸ்ட்ரீம் எடுத்து எழுதியிருந்தாங்க. கிரிதரன் அடுத்தது மதுஜன். இப்போ நான் 2 பேரையுமே தனித்தனியாக வீடியோலாம் சொல்லுவேன். அப்போ அந்த வகையில் இப்போ மதுஜனோட நம்ம இணைஞ்சிருக்கோம். எங்களுடைய 2 பேர் சூழலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். 2 பேர் சொல்கிறத விட எங்களுடைய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய சூழலும் வந்து இதான். இந்த ஒரு எப்படி சொல்கிற அனைத்து வளங்களும் நிரம்பிய ஒரு கிராமம் தான் எங்களுடைய கிராமம்.
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வளம் அடுத்தது காடு வளம் இது ரெண்டும் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த ஒரு இடத்துல இருந்து அடுத்த கட்ட ஒரு பெரிய ஒரு இடத்திற்கு போக போறீங்க. உங்களோட ஃபீல் இங்கே எப்படி இருக்குது? ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே. இப்போ ஸ்காலர்ஷிப்ல வந்து எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க? ஸ்காலர்ஷிப் 148. 148. வெட்டு புள்ளி எத்தனை இருந்தது? வெட்டு புள்ளி 153. பாஸ் பண்ணல? பாஸ் பண்ணல, 5 மார்க்ஸ் இல்லை. அடுத்து வந்து ஓஎல் வந்து என்ன? ஓஎல் வந்து 5A 2B 2C. சயின்ஸ்ல சி தான் எடுத்து நான். சயின்ஸ்ல சி எடுத்து படிக்கிறேன் இருக்கல. ஆர்ட்ஸ் படிக்கிற இல்லாட்டி மேத்ஸ் அப்படியே தான் படிக்கிறேன் இருந்து. அப்ப டைம் டேபிள் வாங்க போனேன் நான். இதுக்கெல்லாம் தான் போனேன் நான், என்ன படிக்கிறேன் தெரியாம. அப்ப பிரில்லியன்ட் காலேஜ் அங்கே போனேன் நான். அப்ப போன இடத்துல பிசிக்ஸ் ஒரு சார் வந்துருந்தேன். அப்படி தான் பெஸ்ட்டாக வந்துருந்தது போல அந்த டிப்டரி. அப்போ சொன்ன ஆட்கள் இல்லையாம். அப்ப இந்த ஓனர் சொன்னாரு, தம்பி பிசிக்ஸ் பாடத்தை படி சொன்னாரு. அப்படி இருந்து நான் போய் அப்ப மித்ஸ் தான் படிச்சேன் நான் 6 மாசம். அந்த டைம்ல கடும் கஷ்டம் போயிட்டு பயோ மித்ஸ் எல்லாம் படிக்கிறேன் இருக்கல நான். அதெல்லாம் மித்ஸ் படிச்சு கொண்டு இருந்தேன் நான் ஒரு 4 மாசத்துக்கிட்ட. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போய் கொண்டு இருந்தது. மித்ஸுக்கு பேசிக் முடிஞ்சு ட்ரிங்கோமெட்ரி ஸ்டார்ட் ஆகலாம். ஓஎல் ரிசர்ச் வந்தது. ஓஎல் ரிசர்ச் நான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு சயின்ஸ்ல எஸ் தான் பெருமண்டு. எஸ் வந்தா மித்ஸ் படிக்கலாம், சிபி வந்தா பயோ படிக்கலாம். அதை நினைச்சு பார்க்கல, சி வருமண்டு. சி வந்து அப்போ உடனே பயோ படிக்கணும், இது பயோ மாறி படிக்கலாம் வேண்டி இருப்போம். அப்புறம் மித்ஸை விட்டு போட்டு பயாலஜி மாறி படிச்சு ஒரு கொஞ்ச நாள் பில்லியன் எல்லாம் படிச்சேன். அப்புறம் பெஸ்ஸையில் எனக்கு 3B வந்தது. 3வது வம்பி டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 130. இதை நீங்க எழுதிருக்கிறது வந்து செகண்ட் சே. பெஸ்ஸையில் வந்து பெஸ்ஸையில் 3B. அப்ப வீட்டுல சொன்னேன் வந்ததுக்கே போக சொல்லி படிக்க சொல்லி சொல்லல ஒரு செகண்ட் சே படிக்கிறாங்க. நான் எனக்கு விருப்பமே இல்லை 1 வருஷம் போறது. கொஞ்சம் விருப்பம் கடைசி டைம்ல நல்லா படிச்சேன் நான். பெஸ்ட் சைல மெடிசின் கவர்மெண்ட் ஆசை. அதுக்கப்புறம் படிச்சேன் செகண்ட் சைக்கு கிளாஸுக்கு இருந்தா ஆன்லைன்ல போனேன். ஜஃப்னா சார் மார் குமார் சார் ஆகிட்டையும் படிச்சு. சரி ஓகே. இப்போ அடுத்து வந்து என்ன சொன்னா, இப்போ நீங்களா வந்து தெரிவு செஞ்சு எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னீங்க பயாலஜிக்கல். இப்போ இந்த இடத்துல இருந்து படிக்கக்குள்ள வந்து நீங்க எவ்வளவு வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு, இப்போ நம்மளோட பக்கம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களோட மனசை வந்து அதிகமா வந்து பாதிச்ச ஒரு விஷயம்? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைகள் தான். அதெல்லாம் என்னன்னா ஜானைகள் வாரு பழைச்சு காடு நீங்க பாத்தீங்க. இந்த வீட்டு திட்டம் மராட்டி கடுங்காடா இருந்திருக்கீங்க ஆரம்பத்திலே. படிச்சு கொண்டு கொஞ்ச நேரம் இதுக்குள்ளாலையும் போகும். அந்த வயதுலயும் நிறுத்துவேன். காலையிலாம் இப்படி காலையில பேச வரல நான். அங்க பெருசா இல்ல ஹோட்டல்ல இருந்து படிச்சேன் நான் விட்டு. செகண்ட் சரி அப்படி இங்கே வந்தேன். நைட்ல படிக்கிறேன். ஒரு 11 நிறைய டைம் படிக்க மாட்டேன். பகல் புள்ளா படிப்பேன். பகல் புள்ளா ஒரு வேலை இல்லை, சும்மா ஆகிக்கிறது. அவ பாஸ் பேப்பர் எடுத்து சேர தியரி படிக்கிறது. நைட் 11 மணி படிச்சு போட்டு நிறுத்தம் தூங்கிட்டு காலையில் 7 மணி கிளாஸ். அப்படியே தான் படிக்க பண்ணிது. அப்படியே அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்சாரம்ன்றது நம்ம கிராமத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களுக்கு உள்ளதான் வந்தது. அதுக்கு முதல் வந்து மின்சாரம் இல்லை. நம்ம எல்லாருமே வந்து மண்ணெண்ணெய் விளக்குலாம் வந்து இன்னொரு விஷயத்த எடுத்தாலும் மண்ணெண்ணெய் விளக்கு தான். அப்ப அதுல அது சம்பந்தமா ஏதாவது விளக்கு வச்சு படிக்கிற முதல் அதுதான். சரி ஓகே. இப்ப இந்த தருணத்துல மது, இப்ப நம்முடைய ஊருக்குள்ள இனி வரும் காலங்கள்ல வந்து எழுத போற ஆக்களுக்கும் இப்ப இதே மாதிரி இப்ப நிறைய பேருக்குள்ள ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் இது ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆக்களுக்கு, இப்ப இனி வரக்கூடிய ஆக்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆக்களுக்கு நீங்க உங்களோட சார்பா வந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும்னு சொன்னா, ஒரு மோட்டிவேட் நான் ஒரு கருத்தை என்ன சொல்லுவீங்க? எல்லாராலையும் முடியும். சயின்ஸ்ல சி எடுத்த நானே மெடிசன் என்ன பண்ணிக்கிறா நிறைய பிள்ளைகள் பி எடுக்குது. இப்ப ஓயில் எல்லா பிள்ளைகளும் எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஏபி மட்டும் நான் சி எல்லாம் இல்லை. என்னாலே முடியக்குள்ள அவங்களாலையும் முடியும். என்னன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் கூட தெரியும். இப்ப உதாரணத்துக்கு ஓஎல் லெவல்ல வந்து 9 எடுக்கிற ஆக்கள் வந்து சில ஆக்கள் வந்து கெம்பேஸ் போகாமலே இருப்பாங்க. இப்ப அதுவே வந்து ஓஎல் லெவல்ல வந்து சாதாரண சித்திகளை பெற்று கெம்பேஸ் போன ஆக்களும் இருக்காங்க. அப்ப எல்லாமே வந்து நம்மளோட ஒரு முயற்சி தான், நம்மளுடைய ஒரு திறமை தான். அப்ப அந்த வகையில நன்றி. இப்ப இந்த ஒரு தருணத்துல உங்களோட அப்பாவுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் அடுத்த உங்களோட அண்ணாக்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அண்ணா அங்க அக்காங்களை விட்டாலும் உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து நீங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அங்கெல்லாம் இல்ல எப்படி நன்மையில ஆமா கொடல அறிக்கைக்குள்ள எல்லாம் காசு $1 செலவுகளுக்கெல்லாம் அப்பா கல்ல உடைச்சுதான் படிப்பிச்சவரு கல்குவாரி. இப்ப வேலைக்கு போறல
அண்ணாக்கள் பார்க்குறாங்க. சரி, ஓகே, நன்றி மது. வேற ஏதாவது நீங்க உங்களோட சைட்ல இருந்து என்ன சொல்ல போறீங்களா? வேற எதுண்டு இல்லை. சரி, ஓகே. உண்மையிலே உங்களை சந்திச்சதுல மிச்ச சந்தோஷம். இன்றைக்கு வந்து ஒரு பயணம் ஒன்று அவங்களோட குடும்பம் சார்பாக வந்து ஒருத்த போறதுக்கு இருக்காங்க. இப்போ அவசரமாக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். இப்போ என்னென்னு சொன்னால், நிறைய இடங்கள்ல வந்து இப்போ ஓகே 1வது ரேங்க் 2வது ரேங்க் அப்படி வரவங்களை வந்து எடுத்து போடுறது ஓகே வளமை தான். ஆனால் ஒரு என்னை பொறுத்த அளவில் ஒரு அந்த பாடசாலை இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாணவர்கள் வந்து எப்படியான ஒரு சூழலில் இருந்து வந்து அவங்களுடைய படிப்பை வந்து மேற்கொள்றாங்கண்டு. அப்போ அப்படியான அவங்களையும் வந்து என்ன பொறுத்தவரை என்கரேஜ் பண்ணலாமே என்ற உதாரணத்துக்கு நமக்கு ரேங்க்ன்றது வந்து முக்கியம் இல்லை. இப்போ என்னன்னு சொன்னா, உதாரணத்துக்கு 1வது 2வது இடங்கள் 3வது இடங்கள் வாரங்களை மட்டும்தான் வந்து இந்த உலகம் வந்து கண்டுகொள்ளுது, மீடியாக்கள் கண்டுகொள்ளுது. ஆனா அதையும் தாண்டி பல கஷ்டங்களுக்கு மத்தியில இருந்து இப்படியான மாணவர்கள் வந்து வெளியில வந்து கொண்டிருக்காங்க. இவங்களையும் வந்து கண்டுகொள்ளணும்ன்றது எங்களுடைய ஒரு விருப்பம். சரி, ஓகே, அது சந்தோஷம். அப்படியே அம்மா அவங்க அப்பாவுடைய கொஞ்சம் அப்படி பேசுவோம். என்ன ஆனா வணக்கம் பெரியம்மா. சிரிக்கீங்களா அல்றீங்களா? ஆனந்த கண்ணீர் ரெண்டு சேர்ந்து சந்தோஷமான தருணங்கள் என்ன உருக்கப்படாது. ஓகே, ஆனந்த கண்ணீர் தானே. கஷ்டப்பட்டு தான் படிப்பிச்சு. சரி, ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ இந்த வீடியோக்கு பின்னாடி வந்து நிறைய உறவுகள் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. அவங்களோட அக்கா அவங்க இனி சொந்தக்காரர்கள் வந்து இருந்து கொண்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ எல்லாருமே வந்து எங்களோட கிராமம் சொல்லக்குள்ள எல்லாருமே வந்து சொந்த வந்து அவன்கிட்ட விட்டு அப்படியே தெரியும் தானே, அப்படித்தான் எல்லாரும் உறவு முறை. இப்போ வணக்கம் பெரியம்மா, கதைங்க எப்பயாவது ஓகே எமோஷனல் ஆயிட்டாங்க. நல்லா வரணும்ட்டு எல்லாரும் எனக்கு படிச்சாக்களுதான் எல்லா பேரையும் படிப்பிச்சு இந்த மகன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ட்டு. ஓகே, அம்மா வந்து எமோஷனல் ஆயிட்டாங்க. சரி, ஓகே, அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். பக்கத்துல பெரியப்பாவோட ஆயிடும். வணக்கம் பெரியப்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. உங்களுடைய மகன் வந்து ஒரு மெடிசன், அதாவது டாக்டர் ஆக போற, வருங்கால டாக்டர். உங்களுடைய தருணம், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. உங்களோட சூழல்ல வந்து நீங்க உங்களோட மகனை படிப்பிக்கிறது நீங்க என்னென்ன கஷ்டங்கள் எதிர்கொண்ட, நீங்க என்ன மாதிரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து கல்லோடைக்கு தான் படிப்பிச்சாட. கூலி தொழில். என்னன்னு சொன்னா, நான் சொல்லியிருந்தேன் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து இந்த 2 தொழிலும் தான். ஒன்று கல் உடைக்கிற, ஒன்று விவசாயம். சிலாக்கள் வந்து 2யுமே செய்வாங்க. எல்லாருமே வந்து என்ன பொறுத்தவரை இந்த அம்மன் குளம், விவேகானந்தபுரம், வெள்ளாவளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து எப்படி சொல்றது, ஒரு குடும்பத்தில இருந்து மலைக்கு போய் கல் உடைக்காத ஆக்கள் என்று யாரையுமே வந்து சொல்ல முடியாது. அப்ப அந்த வகையில் எல்லாருமே வந்து மலைக்கு போய் கல் உடைச்சு தான் வந்து அவங்களோட குடும்பத்தையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் வந்து பார்த்து அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு இருக்காங்க. அந்த வகையில ஐயா வந்து அப்படிதான் சொல்றாங்க. இப்போ கல் உடைச்சு தான் வந்து மகனை படிப்பிச்சாங்க. கல் உடைக்கிறன்றதை யோசிச்சு பாருங்க. கருங்கல்ல வந்து கையால் உடைச்சி அதை வந்து மிஷின் டிராக்டர்ல வந்து ஏற்றி அதுக்கு வந்து ஒரு லோட்டுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. குறிப்பிட்ட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 700 800 அந்த டைம்ல அப்படி ஆரம்பிச்சு இப்ப வந்து ஒரு 3000 4000 5000 அப்படி போய் கொண்டிருக்குது. அந்த 700 தான் போனது. இப்ப 2000 கொடுக்குறாங்க. 2000 ஒரு லோட் கல் உடைக்கிறது 2000 கொடுக்குறாங்க. இப்ப இந்த வேலையை வருத்தம் நான் வேலை போடுறேன். சரி, இப்ப என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து என்ன கூட கேட்கிற என்ன கேள்வி கேட்கிறேன், எனக்கு வந்து பரவாயில்ல எல்லாத்தையும் வந்து நான் முதட்டையும் கேட்டுட்டேன். இப்ப சரி பெரியப்பா, என்னன்னு சொன்னா, இப்ப இந்த ஒரு தருணத்துல இப்ப நீங்க இதே மாதிரி உங்களோட நிறைய மாணவர்கள் நம்முடைய கிராமத்துல இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இது நம்ம போல எல்லாரும் படிப்பு இதை வரணும் முன்னேறத்துக்கு. போல நான் படிப்பு ஏன் முன்னேறத்துக்கு கொண்டு வரணும். அதான் அதோட இன்னும் என்னன்னு சொன்னா, இப்ப நான் இந்த இடத்துல இந்த பகுதியை சொல்றேன். இப்ப தாய் தகப்பன் வந்து எவ்வளவுக்கு ஊக்கமாக இருந்தாலும் இப்ப அவங்க அந்த பிள்ளைகள் அவங்க நினைச்சா மட்டும்தான் படிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப பெரியப்பா அடுத்தது இந்த பெரியம்மாக்கள் வந்து எவ்வளவு ஒரு முயற்சி மதுவுக்கு கொடுத்திருந்தாலும் மதுவோட முயற்சி இல்லைன்னு சொன்னா அவர் வந்து இந்த படிச்சு இந்த இடத்துல வந்திருக்க மாட்டார்.
அப்ப அந்த ஒரு தருணத்துல நீங்க நினைக்கணும் உங்களோட மனசுல நான் இதுவா வரணும், நான் இதுவா ஆகணும் என்றது நீங்க நினைக்கணும். இன்னொரு ஆள் சொல்லியோ இன்னொரு ஆள் வற்புறுத்தியோ வந்து கண்டிப்பா அது நடக்காது. என்னடா அவன் அப்படி எல்லாம் பேசுறான், அந்த அளவுக்கு நான் பேசுறதுக்கு நானும் அந்த அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் இல்லை சொல்றேன். அதான் உண்மையும். நான் வேண்டாம் படிக்கணும், அது படிச்சு காணும் இப்போ செலவு பாருங்க. அப்ப ஓகே, செலவுக்கு காசு இல்ல, வேற வந்து இனிமேல் படிக்க போய் சொல்லி அந்த படிச்ச படிப்பு அவட போதும். அப்ப அதுக்கு பிறகு எடுத்த முயற்சி வந்து தம்பிதான். அப்ப அதான் அது வந்து உங்களுக்கு பார்க்கக்குள்ளே வந்து விளங்கும். நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்மளால முடியும். அப்ப அதோட அக்காங்க நிக்காங்க, வாங்கல கொஞ்சம் வாங்கக்கா. அவங்க அக்காவோட எல்லாம் வந்து ஆரம்பத்துல வந்து ஹல்வாஞ்சேரி ஸ்கூலுக்கு போய் இங்க வாங்க. அப்படி ஆரம்பத்துல வந்து எங்களுடைய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வாகன பிரச்சனை, அடுத்து ரோட் பந்து பிரச்சனையா இருக்கும். ஒருமிக்க நாங்கெல்லாம் வந்து வாகனம் பார்த்துட்டு இந்த வெள்ளாவளியில இருந்து ஹல்வாஞ்சேரி ஸ்கூலுக்குள்ள போய் சேர்றதுக்கு அப்படியே 9:10 மணி ஆகும் வேணாக்கா. அங்க இருந்தோடனே அதிபர் வந்து எங்களை திருப்பி விடுவார். சில நேரங்கள்ல நாங்க ஓகே அங்க படுவாங்கிற சைட்டு இருந்து வாரம் என்று நினைச்சு அப்ப ஓகே நீங்க உள்ளுக்குள்ள வாங்கன்னு சொல்லி எங்களை குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் எடுப்பாங்க. அந்த டைம்ல ஹல்வாஞ்சேரி ஸ்கூலுக்கு போற ஆக்கள் வீதமும் குறை எனக்கா. நம்ம இந்த பக்கம் இருந்து விரல் விட்டு கூடிய ஒரு 4-5 பேர் தான் போனேன். அந்த இல்ல வணக்கம் அக்கா. வணக்கம். இப்ப உங்களுடைய தம்பி வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் ஒன்று எடுத்திருக்காரு. உங்களுடைய தருணம் எப்படி இருக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருமே வந்து எமோஷனல் ஆகுறாங்க அந்த கேள்வியோடு. இந்த ஊருக்குள்ள அப்படி வெஸ்டரம் மெடிசின் எடுவாட்டிக்காத எனக்கு பெருமையா இருக்கு. சரி ஓகே. பக்கத்துல வந்து அடுத்த மூத்தா காணிக்காங்க, வாங்கக்கா. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய தம்பி வந்து இப்ப மெடிசின் அவருக்கு கிடைச்சிருக்குது, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அளவுக்கு இல்லாத சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. என்ன சொல்லிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லாம இருக்கு, அப்படி இருக்கு. எதிர்பார்க்கல எப்படி எடுப்பாருன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாம கிடக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். நாங்க என்ன சொன்ன கஷ்டப்பட்ட குடும்பம், கஷ்டத்தெல்லாம் வளர்ந்துனாங்க. உண்மையில எல்லாரும் எங்கடாக்கள் கழிச்சு வச்சவங்க எங்களை இல்லைன்னு சொல்லி. ஆனா இதுக்கு அப்புறம் எங்கிட்ட எல்லாரும் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. தம்பி இப்ப நான் கேள்விப்பட்டிருந்தேன் நீங்க ஃபர்ஸ்ட் டேல வந்து மதுவுக்கும் மது மட்டும்தான் வந்து ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் எல்லாருமே வந்து உறுதுணையா தான் இருந்தவங்க. செகண்ட் டேக்கு வந்து யாருமே வந்து எதை எப்படி சொல்றாங்க, எல்லாரும் சொன்னவங்க இதுக்கு போதும், இந்த படிச்சு இந்த இடத்த இதுக்கு ரிசல்ட்ஸ்க்கு நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லி சொன்னவங்க. தம்பி வந்து ஒரே நிலையாக்கா நாங்க சொன்ன எங்கிட்ட வந்து எல்லாரும் சொன்ன நான் படிக்கத்தான் வேணும்னு சொல்லி. ஆனா நாங்க கைவிடல அவரை. அந்த நிலைமையை நான் கொண்டு வந்த அவரை பாஸ் பண்ண நாங்க வச்சுட்டோம். ஆனா அந்த அளவுக்கு அவரும் ஒரு ஆர்வமா இருந்தார், படிக்கணும்னு ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லி. அதை அவர் எடுத்துட்டாரு. எங்களுக்கு பெருமையை தந்துட்டாரு. டாக்டர் என்ற பதவி எங்க தம்பி எடுத்து தந்தாரு. அது போதும் எங்களுக்கு சந்தோஷம். சரி ஓகே வாங்க கிட்ட வாங்கல. எல்லாருமே வந்து எமோஷனல் ஆயிட்டாங்க. அது சந்தோஷமா இருக்கு. அது சரிதானேக்கா. சரி ஓகே. சரியா நீங்க வேற சொல்ல விரும்புறீங்களா? அதோட வந்து இவருக்கு மூத்த அண்ணாக்கள் வந்து இன்னொரு 3 பேர் இருக்காங்க. என்ன 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இப்ப வந்து வேலை நிமித்தம் காரணமா வந்து வெளியிடங்களுக்கு போயிருக்காங்க. ஒரு ஆள் வந்து வெளிநாடு. சரி ஓகே, நாங்க வந்து வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். இறுதியா வந்து மது என்ன மது ஏதாவது பேச விரும்புறீங்களா? வேற இல்லை. இந்த ஊர்ல வந்து நிறைய பிள்ளைகள் வந்து வேற ஊருக்கு டியூட்டர்ஸுக்கு போறாங்க. கிளாஸ் வந்து இந்த டியூஷன் இல்லை நம்ம ஊர்ல. அதுக்கு பார்த்துச்சு இந்த படிக்கிற வழியில் இருக்குதான். ஆனா டியூஷன் இல்லை நம்ம ஊர்ல. வெளியூருக்கு போகணும். சில வசதி இல்லாதவர்கள் போக மாட்டாங்க. அப்ப அதை பார்த்து நீங்க சரி ஓகே. கண்டிப்பா மது ஃபியூச்சர்ல யோசிப்போம். நீங்க மென்மேலும் வளரணும். கண்டிப்பா வந்து அடுத்தது உங்களுடைய இந்த மருத்துவ இந்த படிப்பு வந்து நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய ஊருக்கு மாத்திரம் இல்லாம ஒட்டுமொத்த நம்மளுடைய மாவட்டத்துக்கு வந்து உங்களுடைய சேவை வந்து இருக்கணும் மட்டும் நான் விரும்புறேன். உங்களோட சைட்ல இருந்து இன்னும் ஒரு எப்படி சொல்ற குறைஞ்ச ஒரு 10 பேர் அது உங்களோட சைட்ல இருந்து நீங்க மருத்துவப்படத்துக்கு அனுப்பணும். அனுப்புவீங்களா? என்ன மாதிரி? சரி இப்ப நீங்க நினைச்சா வந்து இப்ப நம்ம ஊருக்குள்ள இருந்து நீங்க வேலை வச்சு படிக்க வைக்கலாம், கிளாஸ் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். நீங்களும் 2 பேர் இருக்கீங்க, கிரிதரன் அடுத்து நீங்க ஒரு ஆள். நீங்க 2 பேர் நினைச்சீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய பிள்ளைகளை வந்து நம்ம சைட்ல வந்து எடுக்க வைக்கலாம், பயாலஜிக்கல் எடுக்க வைக்கலாம். அதை நீங்க செய்வீங்களா? செய்வீங்க. சரி ஓகே பாப்போம். மீண்டும் சந்திப்போமா? ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். அப்படி பாய் ஆட்டுங்க. பாய்.